கார்த்திகை மாதத்தின் முதல் வளர்பிறை முகூர்த்த தினத்தை ஒட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மல்லிகைப்பூ கிலோ 4500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் மழை பனிமூட்டம் காரணமாக மல்லிகை உள்ளிட்ட பூக்களின் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலரங்காடியில் மல்லிகை பூ வரத்து குறைந்தாலும் சுப முகூர்த்தத்தை முன்னிட்டும் 1 கிலோ மல்லிகை 4500 ரூபாய்க்கு விற்பனையானது. கனகாம்பரம் கிலோ 2000 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 1500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. 1 கிலோ சம்பங்கி 400 ரூபாய்க்கும் ரோஜா 180 ரூபாய்க்கும் கேந்தி கிலோ 100 ரூபாய்க்கும் விலை போயின. முகூர்த்த நாளை ஒட்டி திண்டுக்கல் அறிஞர் அண்ணா பூ மார்க்கெட்டிலும் பூக்களின் விலை அதிகமாக காணப்பட்டது. அந்த ஒரு வாரம் முதல் கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மல்லிகையின் விலை இன்று 3000 ரூபாயாக உயர்ந்தது. 400 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் இன்று 1500 ரூபாய்க்கு விலை போனது. முல்லைப்பூ கிலோ 1200 ரூபாய்க்கும் ஜாதிப்பூ 800 ரூபாய்க்கும் சம்மங்கி கிலோ 200 ரூபாய்க்கும் வர்த்தகமானது. வரத்து குறைவாக இருந்ததால் பட்டன் ரோஸ் கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கோழிக்கொண்டை பூ கிலோ 100 ரூபாய்க்கும் செண்டுமல்லி கிலோ 70 ரூபாய்க்கும் வியாபாரிகள் வாங்கிச் சென்றனர். சாதாரணமா 50 கிலோ 100 கிலோ வர வேண்டிய மல்லிகைப்பூ வெறும் 1/2 கிலோ 1/4 கிலோ வர்ற ஒரு சூழ்நிலையினால பருவநிலை மாற்றத்தால பூ வரத்து கம்மியா இருக்கிறதுனால கிலோ சாதாரணமா 500 600 போக வேண்டிய மல்லி கிலோ 4000 இருந்து 4500 ரூபாய்க்கு எதிர்பாராத விலையா இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.